जय माई राधा कृष्ण माई जय जय माई जय जय माई राधा कृष्ण माई जय जय माई शिरडी साई माई। श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री राधा कृष्ण माई की जय। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरा गुरुर्साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। நம்ம வாழக்கூடிய தேசமானது பரம பவித்திரமானது. நம்ம நாட்டுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஆன்மீக பேர். என்னென்னா பாரத தேசம் அப்படின்ற பேர் ஒன்று இருக்குது. நம்மளுடைய பாரத தேசத்தில் தான் எத்தனையோ மகான்கள், எத்தனையோ அவதார புருஷர்கள், எத்தனையோ பகவானுடைய அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கு. ஒவ்வொரு யுகத்துலேயும் சுவாமி ஒரு ரூபத்துலேயும் வராராம். ஆனால் உண்மையான ரூபத்தை யாரும் இது வரைக்கும் காணலை. அந்த வகையில் இந்த கலியில் ரொம்ப பிரசித்த பெற்ற இறைவனாகவும் சத்குருவாகவும் தாயாகவும் தந்தையாகவும் இன்னி நமக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய ஒரு குருநாதராக நம்ம சாய்நாதர் இருக்கார். நம்ம சாய் ராதாகிருஷ்ணமாயி சேனலில் ஒவ்வொரு விதமாக நம்ம ராதாகிருஷ்ணயம்மா சம்மந்தமாக தான் பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போவும் அதை தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப முக்கியத்துவமான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம சாயி சுசரிதத்தில் எத்தனையோ மகான்களே நம்ம பாபாவை இது ஒரு மாணிக்கக்கல், இது குப்பமேட்டில் கடந்தாலும் அதோடைய ஒளியை என்றைக்கும் வீசும், சாட்சாத் இவர் பண்டரிநாதனுடைய அவதாரமேன்னு எத்தனையோ மகான்கள் சுவாமியை புகழ்ந்திருக்காங்க. சாட்சாத் ஸ்ரீ ராமனே இந்த சாய்நாதர், சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த சாய்நாதர், சாட்சாத் என்னுடைய குருநாதரே இந்த சாய்நாதர் அப்படின்ற மாதிரி எத்தனையோ மகான்களுக்கு எத்தனையோ விதமான லீலைகளை நம்ம சுவாமி பண்ணியிருக்கார். அது எல்லாத்துக்கும் தாண்டி ஷிரடி மண்ணில் பண்டரிபுரத்தினுடைய சாநித்தியம் எப்படி வந்தது, அந்த பாண்டுரங்கனே ஸ்ரீ சாயிநாதரா வந்திருக்கிறத யார் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டினது அப்படின்னா ராதாகிருஷ்ணயம்மா தான் வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டினாங்க. தன்னுடைய பக்தன் மூலமா சாயி தனக்கு தானே பேர் வச்சுக்கிட்டாராம். மகள்சால்பதி குள்ளிருந்து பாபா தனக்கு தானே பேர் வச்சுக்கிட்டார், சாயின்ற பேர். ராமனுக்கு அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க, கிருஷ்ணனுக்கு அவங்க அம்மா அப்பா பேர் வச்சாங்க. ஆனால் சாயிக்கு யார் வச்சா அப்படின்னா பக்தன் வச்சிருக்கார். இப்போ அதே பக்தை ராதாகிருஷ்ணயம்மா மூலமாக தான் சுவாமி அம்மாவை ஆட்கொண்டு தன்னுடைய வாழக்கூடிய இந்த ஷிரடி சேத்திரத்தை பண்டரிபுரமாவே மாற்றினாராம் நம்ம சுவாமி. அப்படின்னா நம்ம ஒவ்வொரு ஆரத்திலையும் பாடுறச்ச ஷிரடி மாஜே பண்டரபுர சாயி பாபா ரமவர, இந்த சாய்நாதர் தான் சாட்சாத் பண்டரிநாதன், இந்த சாய்நாதர் வாழக்கூடிய இந்த ஷிரடி தான் சாட்சாத் பண்டரிபுரமே அப்படின்றத அடிக்கடி நம்ம பாடிட்டே இருக்கோம். பட் அதனுடைய உள்ளார்ந்தமான அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோமே ஆனால் இல்லை. அதே மாதிரி பாபாவுடைய காக்கடா ஆரத்தியா இருக்கட்டும், மத்தியான ஆரத்தியாட்ட இருக்கும், தூப ஆரத்தியா இருக்கட்டும், ஷேஜா ஆரத்தியா இருக்கட்டும், பாபாவுடைய 4 வேளை ஆரத்தியா இருக்கட்டும், இந்த 4 வேளை ஆரத்திலையும் ஒரு சம்பிரதாயம் ஒட்டிக்கிட்டு வருது நம்ம கூடவே. என்ன சம்பிரதாயம்னா பாண்டுரங்க சம்பிரதாயம் இந்த ஆரத்தியில வருது, தத்தாத்திரேயர் சம்பிரதாயம் இந்த ஆரத்தியில வருது, சிவ சம்பிரதாயம் சைவ சம்பிரதாயம் இந்த நம்மளுடைய ஆரத்தி கூடயே வருது. அதெல்லாம் தாண்டி நம்ம தாஸ்கன மகாராஜ் தான் நம்ம முதல்ல ஷிரடியே பண்டரிபுரம் சாய் எங்கள் விட்டல்னு அவர் பாடிட்டார். அப்படி இருக்கிறச்ச ஷிரடி பண்டரிபுரம்னா அப்போ பண்டரிபுரத்தினுடைய சாநித்தியம் எவ்வளோ மிகுதியாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அவசியம் தெரிஞ்சுக்கணும். பாபாவே நிறைய இடத்துல ஒரு பக்தரை கூப்பிட்டு இந்த மாதிரி எனக்கும் விட்டலனுக்கும் இவன் பண்ணி போட்டான் சாப்பாட்டை, அதனால இனிமே அவன் திருப்பி அதெல்லாம் சாப்பாடு போடுவானான்னு கேளுன்ற மாதிரிலாம் லீலை பண்ணாதான் நம்ம படிச்சிருப்போம் சச்சரிதத்தில். அதே மாதிரி இன்னொரு பக்தர் வீட்டில் என்ன பண்ணுவார், பாபா பாண்டுரங்கன் பார்க்கணுன்ட்டு ஷிரடி நம்ம பண்டரிபுரம் போகணும்னு நினைச்சா பாபா பாண்டுரங்கனாவே ஷிரடியில் காமிச்சு கொடுத்துருவாரு. அப்புறம் அவங்க பண்டரிபுரமே போக மாட்டாங்க. அப்போ ஷிரடி தான் பண்டரிபுரங்கிறத பாபாவே ஏகப்பட்ட நிலைமையை நிரூபிச்சிருக்கார். அது எல்லாத்துக்கும் பக்தி பூர்வமாக நிரூபிச்சு ஷிரடி தான் பண்டரிபுரம். அப்போ பண்டரிபுரத்தில் இருக்கக்கூடிய 4 வேளை ஆரத்தி, சாவடி ஊர்வலம், கோகுலாஷ்டமி, குரு பூர்ணிமா, ராமநவமி இதெல்லாம் கொண்டுட்டு வரணுங்கிற ஒரு சாநித்தியத்தை யார் மூலமாக சுவாமி வெளிப்படுத்தினார்னா ராதாகிருஷ்ண மூலமாக தான் வெளிப்படுத்தினார். ஸ்ரீ கிருஷ்ண பக்தியை, ஸ்ரீ பாண்டுரங்க பக்தி சம்பிரதாயத்தை, பாண்டுரங்க அந்த சாநித்தியத்தை பூர்ணத்துவமாக தன்னுடைய பக்தியினால் நிரூபித்து வழிகாட்டி அந்த இடத்துல நிலைப்பாடாக நிறுத்தி வச்சது யாருன்னா பாபாவோட கருணையினால் நம்ம ராதாகிருஷ்ணனோட பக்தி தான்.
அந்த பக்தி எங்கிருந்து தோன்றுச்சு அப்படின்னா பண்டரிபுரத்தில் தோன்றிச்சான் அந்த பக்தி. அந்த பக்தி பாண்டுரங்கன் விதைச்ச பக்தி. அப்படின்னா அந்த பாண்டுரங்கனுக்குள்ளிருந்து வந்த அந்த நம்ம அம்மாவுடைய பக்தியானது ஷிரடியில் சித்தி ஆயிடுச்சு. சித்தினா பரவிடுச்சு, எங்க எல்லா இடத்துலையுமே நிதர்சனமாக வியாபிச்சிருச்சான் அந்த பக்தி. அப்படின்னா இந்த நம்ம பாவட ஆரத்திலாம் பாடுறோம் இல்லையா, ஆரத்தி ஞான ராஜா பாடுறோம் இல்லையா, அதே மாதிரி ஆரத்தி துக்காராமா பாடுறோம் இல்லையா. அப்புறம் நாமதேவர் தான் உங்களுக்கு ஆரத்தி எடுக்க போறார் பாபா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஆரத்தியில் பாடுறோம். ஜனாபாயை பற்றி பாடுறோம். ஏக்நாதருடைய பாடல்கள் இதில் இருக்கு ஆரத்தி பாடல்களில். நம்மளுடைய பாபாவுடைய ஆரத்தி பாடல்களில் ஒவ்வொரு வரியும் கவனிச்சிங்கன்னா நாமதேவர், ஜனாபாய், ஏகநாதர், ஞானேஸ்வர் மகாராஜ், அதான் ஞானராஜா, ஆரத்தி துக்காராமா, இவங்களெல்லாம் பற்றி வருது. அப்போ இவங்க எல்லாருமே யாருடைய பக்தர்கள்னா பாண்டுரங்கனுடைய பக்தர்கள். ராதாகிருஷ்ணயம்மா எங்கிருந்து வந்தா அப்படின்னா பண்டரிபுரத்துலேருந்து வந்தா. அவள் யார் அப்படின்னா பாண்டுரங்கனுடைய மிக உயரிய மகா பக்தை நம்ம ராதாகிருஷ்ணயம்மா. அந்த பக்தைக்கு பக்தியை தந்தது பகவானான பாண்டுரங்க சாயிநாதரே. அப்படி இருக்கிறதுனால பண்டரிபுரத்தினுடைய சாநித்தியத்தை நம்ம எல்லாரும் அவசியம் தெரிஞ்சுக்கணும். பண்டரிபுரத்தினுடைய சாநித்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டா அந்த பண்டரிநாதனே இந்த ஷிரடி சாய்நாதர்ன்றதை நம்ம பூர்ணத்துவமா உணரலாம். பாபாவும் இதை உணர்த்துறதுக்கு தான் அத்தனை லீலையும் பண்ணார். அதனால இந்த சாய் ராதாகிருஷ்ணமாய் சேனல்ல இப்பலேருந்து கொஞ்ச நாள் அந்த எபிசோட் வரைக்கும் பண்டரிபுரத்தினுடைய கதைகள், ஏகநாதருடைய கதைகள், ஞானேஸ்வர் மாவளியோட கதைகள், துக்காராம் சுவாமியோட கதைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜனாபாயோட கதைகள். இந்த கதையெல்லாம் ஏன் சொல்லணும் இந்த சேனலில் அப்படின்னா பாபா பக்தி போதும் வேறு எதுவும் வேண்டாம்னால் உண்மையிலேயே பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா சாய்ராம்? ஞானேஸ்வர் மாமலி பாடின அபங்கம்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பாபாவுக்கு ஹரிபாட்டுன்னு சொல்லக்கூடிய ஹரிபாட் ரொம்ப பிடிக்கும். அதையும் சொல்ல போகிறோம் இந்த சேனலில். ஆரத்தி துக்காராம் பாடுறோமே, இந்த துக்காராம் சுவாமியுடைய ஹரிகீர்த்தன்னா ரொம்ப பாபாவுக்கு பிடிக்கும். அந்த துக்காராம் சுவாமியோட கதைகளை நம்ம இதில் சொல்ல போகிறோம். ஏக்நாத் மகாராஜுடைய பாடலெல்லாம் நம்ம ஆரத்தியில் பாடுறோம். அந்த ஏக்நாத் மகாராஜுடைய குருபக்தியெல்லாம் நம்ம இந்த அம்மாவுடைய சேனலில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஜனாபாயோட கதைகளை பார்க்க போகிறோம், ஏகநாதருடைய கதைகளை பார்க்க போகிறோம். நாமதேவர், துக்காராம், நிவர்த்தி, சோபான்பாய், முக்தாபாய் எல்லாருடைய கதைகளையுமே இந்த பண்டரிபுர சாநித்தியத்தை ஒடுங்கி இருக்கக்கூடிய பாண்டுரங்கனுடைய பக்தர்களை பற்றின சரித்திரத்தை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாதான் பாண்டுரங்கனுடைய பக்தி, பாண்டுரங்கனோட பக்தி சம்பிரதாயம், பாண்டுரங்கனுடைய சாநித்தியம், அந்த பகவானுடைய கீர்த்தி இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் சொல்லத்தான் நம்ம ராதாகிருஷ்ணனோட மகா பக்தியை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா புரிஞ்சிக்க முடியாது. ரொம்ப எளிமையாக சீக்கிரமாக வந்துடாதான் இந்த பக்தியெல்லாம். இந்த பக்தர்களுடைய பக்தி பாவத்தெல்லாம் கேட்டாதான் நமக்கு அந்த பக்தி வருமா. அதனால பண்டரிபுரத்தினுடைய மகத்துவத்தை, பாண்டுரங்கனுடைய உயர்ந்ததான அளவில்லாத கருணையை நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். பண்டரிநாதனே சாய்நாதர், சாய்நாதரே பண்டரிநாதர், துளி வேறுபாடு கிடையாது. சரிங்களா சாய்ராம்? அப்படின்னா ஸ்ரீடிமாதே பண்டரபுர அந்த பாண்டுரங்கனுடைய சாநித்தியம், அந்த பண்டரிபுரத்தினுடைய சாநித்தியம், அதில் அடங்கி எத்தனை பக்தால் பாண்டுரங்கனையே நினைச்சு கதியா வாழ்ந்த அத்தனை விதமான கதைகளை சுருக்கமாக பார்க்க போறோம். ரொம்ப பெருசு, ரொம்ப பெரிய பெரிய கதைகள் சொன்னாக்கா நாளுக்கு பத்தாது, வருஷம் பத்தாது, ஜென்மாவே பத்தாது. மகா பாண்டுரங்க பக்தி விஜயம்னு புக்கே இருக்கு. அந்த புக்ஸ் தான் பாண்டுரங்க சம்பிரதாயத்தை எப்படி சுவாமி கொண்டு வந்தார்ன்றதுக்கான ஆதாரபூர்வமான நிரூபணங்கள் எல்லாம் அதில் தான் இருக்கு. அங்கிருந்து வந்தவ தான் நம்ம ராதாகிருஷ்ணயம்மா. சரிங்களா சாய்ராம்? அங்கிருந்து வந்தவ தான் நம்ம சாய்நாதரும் கூட. ஏன்னா பாண்டுரங்கனுக்கும் நம்ம சாய்நாதருக்கும் ஏகப்பட்ட ஒத்துமை இருக்கு. ரெண்டு பேரும் வேறுபாடு கிடையவே கிடையாது. ரெண்டு பேருமே ஒரே சுரூபம், ஒரே ஆத்மஸ்வரூபம் தான். இவர் சத்குரு, அவர் ஞானகுரு. அவர் ஞானேஸ்வர் மாவளியா இருந்தவர் தான் சாய்நாதரா ஷிரடியில் இருக்கார். சரிங்களா சாய்ராம்? இதெல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும், இதெல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கணும். அப்படி அனுபவிச்சாதான் சத்குருவான சாய்நாதருடைய உயர்ந்ததான சாநித்தியத்தை பற்றி, அவருடைய லீலா வினோதங்களை பற்றி முழுமையாக அடைய முடியும். புராணங்களும் இதிகாசங்களும், எல்லா விதமான புராணங்கள், இதிகாசங்கள், நிறைய விதமான சேத்திர நூல்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த நூல்கள் எல்லாத்தையும் படித்தாக்கா சாய்நாதருடைய உயர்ந்ததான கீர்த்தி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இவங்களெல்லாம் யாரை தொழுதா நம்ம நினச்சிட்டு இருக்கோம்னா சிவபெருமானையும் பெருமாளையும் சதா வழிபட்டதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதே சிவபெருமான் தான், அதே பெருமாள் தான் இன்னைக்கு நம்ம கலியில் நம்ம ஷிரடிநாதனாக இருக்கார். அப்படின்னா அவங்க காட்டின வழி பகவானான சாய்நாதர் அடையிறதுக்கு ஒரே வழி தானே. அப்படி இருக்கிறதாச்சு தான் ஷிரடி, பண்டரிபுரம்
ஷிரடி. அப்படி இருக்கிறதுனால பண்டரிபுரத்தினுடைய சாநித்தியம், அந்த பண்டரிபுரநாதனையே சதா நினைச்சு வாழ்ந்த பக்தர்களுடைய கதைகள், இந்த கதைகள் எல்லாம் கேட்டு வந்தாதான் ராதாகிருஷ்ணயம்மாக்குள்ள இந்த பக்தி எப்படி வந்தது, அவங்க எப்படி ஷிரடிக்கு வந்தாங்க, ஷிரடியில் அவங்க என்னென்ன விதமான பகவானுக்கு நம்ம சாய்நாதருக்கு சேவைகள் உண்டு பண்ணாங்க, எப்படி இவங்களுக்கு இந்த பக்தி வந்துச்சு அப்படின்ற விவரங்கள் எல்லாத்தையுமே நம்ம இந்த பாண்டுரங்க சம்பிரதாயத்தை பற்றின அந்த கதைகளை கேட்க தான் ராதாகிருஷ்ணனோட சப்ஜெக்டுக்குள்ளேயே நம்ம வர முடியும். இந்த சப்ஜெக்டை தொடாமல் நம்ம ராதாகிருஷ்ணனோட கதைக்கு வந்தோமே ஆனால் புரியாதான், சரிங்களா? ஏன்னா நாமதேவர் இருக்காரு, துகாராம் இருக்காரு, ஞானேஸ்வர் மாவளி ஞானதேவர் இருக்காரு, சோபான் இருக்காரு, முக்தாபாய் இருக்காங்க, ஜனாபாய் இருக்காங்க, ஜகுபாய் இருக்காங்க, ஏகநாதர் இருக்காங்க, ஏகப்பட்ட மகான்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் பற்றி சொன்னா தான் இந்த விட்டல சம்பிரதாயம், பாண்டுரங்க சம்பிரதாயம் ஷிரடிக்கு எப்படி வந்ததுங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதனால முதல்ல நம்ம பண்டரிபுரத்தினுடைய மகாமித்தியத்தை, பண்டரிபுரம் எப்படி தோன்றுச்சு, பாண்டுரங்கன் ஏன் இடுப்பில் கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு, பாண்டுரங்கன் ஏன் செங்கல் மேலில் ஏறி நிற்கிறாரு, பாண்டுரங்கனுடைய முதல் பக்தன் யாரு, எப்படி பகவான் அவர் ஆட்கொண்டாரு, பண்டரிபுர சேத்திரத்தினுடைய ரகசியங்கள் என்னங்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள நாங்கள் கொடுக்க போகிறது. எல்லாரும் கேட்டு அனுபவிக்கணும். இதெல்லாம் அனுபவிச்சாதான் ஷிரடியினுடைய மகாமித்யம், ஷிரடியினுடைய மகா புண்ணிய பூமியினுடைய அந்த சாநித்தியத்தை நம்ம உணர முடியும். சரிங்களா சாய்ராம்? இதெல்லாம் ராதாகிருஷ்ண அம்மா நமக்கு கொடுக்குற ஒரு பாக்கியம். இது அம்மா மூலமாக தான் நமக்கு, அம்மாவும் பாபாவும் சேர்ந்து தான் இந்த பாக்கியத்தை கொடுக்கும்படியாக அனுகிரகம் பண்ணியிருக்காங்க. அதனால் கேட்கக்கூடிய எல்லா சைபக்தர்களும் ஒரு ஸ்ரத்தா பக்தியோடு கேட்டு இந்த ஷிரடி பண்டரிபுரம் இதனுடைய மகத்துவத்தை, இதனுடைய லாவண்யத்தை, இதனுடைய ஆனந்தமான தாம எல்லாரும் உணரணுன்றதுக்காக தான் இந்த பதிவுகள். எல்லா பக்தர்களும் இதை கேட்டு அனுபவித்து எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்க. ஏன்னா இது ஒரு உயர்ந்ததான சேவையாகவும் இதில் இருக்கும். இதுக்கப்புறம் ஷிரடியே பண்டரிபுரம் தகவல்கள் நிறைய வரும். ஒன்று ஒன்றா குரு கிருப்பையினால் ஏற்பட்டது. எல்லாரும் குருவனுடைய கிருப்பைக்கு பாத்திரமாக இந்த பதிவுகளை கேட்டு சுவாமியோட அருளை பெறுமாறு வேண்டிக்கிறோம். ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். போலோ ராதே கிருஷ்ண மாய் கி ஜெய்.